தாவேகாவும் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றன. ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள். அப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது. அவர் மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர். எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர். ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார். அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஊடகங்கள் இவை எல்லாவற்றையும் மறைத்து திமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் சங் பரிவார்களின் செயல் திட்டம்தான். எல்லாவற்றையும் மீறி தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தருவார்கள்.